ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட பேசியே தீரணும்னு தான் இந்த சாயப்பா உன்கிட்ட பேசுறதுக்காக ஓடி வந்தேன். எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்றதை கேட்டீனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை வாழ்வது உனக்கு சுலபமாக ஆயிடும். வாழ்க்கை இவ்வளவுதானா, கஷ்டங்கள்லாம் இப்படிதான் காணாம போயிடுமான்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை கொடுத்துருவேன். வாழ்க்கைனா 1000 விஷயங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் என அனைத்தையும் கடந்து நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லவே. நல்ல அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இனிமே உன் வாழ்க்கையில வறுமை இல்லாத வசதியான சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் கொடுக்குறேன். உண்மையாக இருப்பவர்கள் எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு ஓரமாக தான் இருக்காங்க. வாழ்க்கையிலையும் சரி, மற்றவங்க மனசுலையும் சரி. நீ உண்மையா இருக்கிற பத்தியா அதுவே போதும். அடுத்தவங்க உன்னை என்ன நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்றதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ சரியா வாழ்ந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காதே. தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டு வாழ்க்கையில் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாதே. உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீ போய்கிட்டே இருந்தீனா உன் உடம்பு மனசு வாழ்க்கையில அத்தனையும் நிம்மதியாக இருக்குமே சொல்லமே. இப்போது நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி, மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, துன்பத்தை கொடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அதை பெருசாக அலட்டிக்காம சரிசமமாக பார்க்க கற்றுக்கோ. எல்லா விஷயங்களையும் சமமாக பார்க்கும் மனப்பக்குவம் வந்துட்டாலே தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வாழ்க்கையில் இருக்காது. பேரும் பணமும் புகழும் பெற்று நீ பெருமையோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உண்மையும் நேர்மையும் மன உறுதியும் உழைப்பும் கொண்டு வாழும் உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்கிறதையெல்லாம் நீ முழுசாக கேட்குற வரைக்கும் இந்த பதிவை நான் உன் கண்களில் காட்டிக்கிட்டே இருப்பேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீருவேன் செல்லமே. நடுத்தர குடும்பத்தில் பிறந்த உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 1000 பிரச்சனைகள் வருது தானே. எதை செய்ய போனாலும் அதில் ஒரு தடையும் தடங்களும் யாராவது வந்து முட்டுக்கட்டை போடுறதுமாகவே உன் வாழ்க்கை இருக்குது. ஏற்கனவே நீ 1000 ஆசைகளை பலி கொடுத்துட்டு 1000 விஷயங்களை தியாகம் செஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை சந்திக்கிறாய்ன்னு எனக்கு தெரியும். இன்னும் உனக்கான வெற்றிகள் அதிகமாகுமே தவிர, உனக்கான மகிழ்ச்சி அதிகமாகுமே தவிர, எந்த விதத்திலும் உன்னை கவலைப்படவோ கஷ்டப்படவோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் நினச்சி வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் அதை நான் கடந்து வந்துடுவேன்ற மகிழ்ச்சியோடு இரு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. நீ தடுக்கி விழுந்தா கூட உன்னை தூக்கி விட இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சின்னா உன்னை தடுக்கி விடுறதுக்காக இங்கே பல பேர் ஓடி வருவாங்க. இப்படி அடுத்தவன் முன்னேறக்கூடாது, அடுத்தவன் ஜெயிக்கக்கூடாது, அடுத்தவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சி வாழ்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் இருந்தாகணுமே செல்லமே. நீ சில விஷயங்களை ஆசைப்படுற, எதிர்பார்க்குற, ஆனால் அது கிடைக்காத போது அதுக்கப்புறம் அதை கடந்து வந்துடுற. நீ எதிர்பார்க்குற விஷயம் எதிர்பார்க்காத போது நடந்துச்சுன்னா அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டேங்குது தானே. சின்ன வயசில் நீ எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்பட்ட, அப்போதெல்லாம் கிடைக்காதது இப்போது கிடைச்சாலும் உன்னால் அதை வாங்க முடிஞ்சாலும் அனுபவிக்க முடிஞ்சாலும் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டேங்குதுன்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பேரும் பணமும் புகழும் உனக்கு கிடைச்சு நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன்னுடைய உழைப்பையும் திறமையையும் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் உனக்கு இந்த செல்வத்தை நிரந்தரமாக உன் கைகளிலேயே நிலைக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. வாழ்க்கையை அமைதியோடு வாழ தயாராகு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. சில சமயங்களில் நீ தப்பு செய்கிறியா சரியா செய்கிறியான்ற ஒரு குழப்பம் உனக்குள்ளே வரும்போது நீ தப்பு செய்யலை,
இருந்தாலும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், சரியாக செஞ்சுருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பு ஓ மேலதான் எடுத்து சொல்லும் அளவுக்கு உன்னுடைய சரி தவறுகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நட்பையாவது உறவையாவது சம்பாதிச்சு வச்சுக்கோ. ஏன்னா நீ செய்கிறது சரியா தவறான்னு யோசிக்கவும் நீ செய்யணும். உன் கூட உனக்கு நல்லது சொல்கிற ஒருத்தவங்களையும் நீ வச்சுக்கணும். அப்படி நீ வாழ்ந்துட்டீன்னா உன் வாழ்க்கையில் உன்னை அடிச்சுக்கவோ உன்னை மிஞ்சிடவோ யாராலும் முடியாது. கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீருவாய். உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் செல்லமே. எத்தனை உறவுகள் உன் கூட இருந்தாலும் அது உன் மனசுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கைக்கு தைரியத்தை நீ தான் கொடுத்துக்கணும். எதுக்காகவும் பயப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கு நீயே ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து உனக்கு கை கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, ஆறுதலை தருவாங்க, ஆதரவு கொடுப்பாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காதே. உண்மையிலேயே நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. எப்பொழுதும் நான் தான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுறேன். சில சமயங்களை நான் உன்னை கைவிட்டுட்டே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுறதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. நீ செஞ்ச புண்ணியங்கள் தான் உனக்கு கை கொடுக்குது. நீ செஞ்ச பாவங்கள் தான் உனக்கு குழி பறிக்குது. அதை செய்யக்கூடிய ஒரு கருவியாக மட்டும்தான் நான் இருக்கனே தவிர நீ செய்கிற நன்மையும் தீமையும் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்துதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எந்த விஷயத்திலும் என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நடக்காதுன்னு சொல்லாமல் அதை எப்படி நடத்துறது, அதை எப்படி செய்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சின்னா அந்த சிந்தனை உனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் எடுத்தவனே முடியாதுன்னு சொல்லாதே. ஏன் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யோசிச்சு என்னால் முடியும்னு யோசிச்சு அதை சரியாக செய்ய முயற்சி செய். எப்படி முடியும் கேட்குறதுக்கும் ஏன் முடியாதுன்னு கேட்குறதுக்கும் உள்ள தூரம்தான் துணிச்சல். என்னால் முடியுன்ற முடிவை எடுத்துட்டு அதை சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சிடு. உன் திறமைகளை யாருக்காகவும் எதுக்காகவும் நீ மறைக்கவோ ஒடுக்கவோ வேண்டாம். அடுத்தவங்க முன்னால் வெக்கப்பட்டுக்கிட்டு உன் திறமைகளை காட்டாமல் நீ இருந்துடாதே. முதல்ல உன் திறமையை நீ தான் பெருசாக நினைக்கணும். அப்போது தான் அடுத்தவங்க முன்னால் உன் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உனக்கு தைரியம் வரும். உன் திறமைகளை முதல்ல அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் இருக்குது. தேவையில்லாமல் வெட்கப்பட்டோ தயங்கியோ நீ உன் திறமைகளை உனக்குள்ளேயே அடக்கி வச்சிடாத. இந்த மாதிரி தயக்கம், கலக்கம், பயம், பதட்டங்கிற தேவையற்ற சுமையை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை சரியாக வாழ பழகு. தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பிறகு புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. வாழும் காலத்தில் இளமை பருவத்திலேயே ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்லமே. வயசு இருக்கும்போது எல்லாத்தையும் தவற விட்டுட்டு அலட்சியமாக இருந்துட்டு வயசான பிறகு அதை யோசிச்சினா அதுக்காக கவலைப்பட்டினா அதை விட கொடுமையானது நீங்கள் எதுவுமே இருக்காது. அதனால தான் வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கோன்னு சொல்கிறேன். சரியாக வாழ கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு வழியும் தான் உனக்கு மிகச்சிறந்த ஆசானாக இருக்கும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி நீ வாழ தயாராயிரு. இளமையில் மனமொழியும் முதுமையில் உடல் மொழியும் கேட்பது காலத்தின் கட்டாயம். என்ன சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? சின்ன வயசில் இளமையில் உன் மனசு உனக்கு 1000 சிந்தனைகளை கொடுக்கும், 1000 விஷயங்களை உன்கிட்ட பேசும். அதையெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும். வயசாகும்போது உடம்பு உனக்கு அங்கேயும் இங்கேயும் வலி, வேதனை, கஷ்டம்னு எல்லாத்தையும் கொடுக்கும். இளமையில் மனசு சொல்கிறத கேட்குற, வயசான பிறகு உடம்பு சொல்கிறத கேட்குற. என்ன பண்ணுறது? அந்தந்த வயசில் அது சொல்கிறத கேட்டு நடந்துட்டீன்னா, வாழ்க்கையில் எதை செய்யணும்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. வெற்றி பெறது முக்கியமல்ல, எல்லா விஷயங்கள்லையும் நீ முயற்சி செஞ்சியாங்கிறது தான் முக்கியம். சில விஷயங்களில் வெற்றியோ தோல்வியோ நீ முயற்சி செஞ்சினா அதை விட அழகான விஷயம் எதுவும் இல்லை. எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கையோட உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு. விடை தெரியாத கேள்விகளும் புரிந்து கொள்ள முடியாத சில புரிதல்களும் தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உனக்கு பின்னால் உன் கூட இருக்க எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும், அதனால தான் உன் கூட இருக்காங்கன்னு நினைக்காத. சில பேர் எப்போ நேரம் கிடைக்கும், எப்போ சரியான நேரத்தில் உன்னை கீழே தள்ளி விட்டுலாம், உன் முதுகு மேலே ஏறி குத்தி உன்னை தாண்டி போகலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு
அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உனக்கு கீழே தள்ளி தோக்கடிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்க மனிதர்களிடம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமாகவே இருந்துடி என் செல்லமே. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அமைதியாக இருக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சவொடனே உடனே அவங்கக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கவும் வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் அமைதியாக நீ தர்மத்தின் பாதையில், நியாயமான நேர்மையின் பாதையில் போகும்போது கண்டிப்பாக நியாயம் ஜெயிக்கும், தர்மம் வெல்லும் என் செல்லமே.